அவங்களாம் எத்தனை கிலோமீட்டர் ஓடினாங்க? அவர் ஒமர் அப்துல்லா 22 கிலோமீட்டர் ஓடினார். 3 கிலோமீட்டரா ஓடினார்? 3 கிலோமீட்டர் ஓடின ஒரே முதலமைச்சர் இவர் தான். ஸோ டெக்னிக்கலி அது வேலிட். அதை நீங்க கேள்வி கேட்குங்க. ஒமர் அப்துல்லானா அவர் 22 கிலோமீட்டர் ஓடினாருங்க. ஆல் இந்தியா லெவல்ல இருக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இது நாள் வரை எங்களுடைய டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக தமிழக பாஜக இருந்தது. மே 10 இல்லை மே 13 தாவேகா எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்களான்னு டவுட்டாக இருக்குது. அப்படிதானே இருக்கு. இங்க இருக்கவங்க சண்டை போட்டு நிற்கிறாங்க, அங்க இருக்கவங்க சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. சும்மா சண்டை போட்டீங்க ஒரு பிரோஜனமும் கிடையாது. பிளேயிங் டு த கேலரி தானே தவிர மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க. அதை அவங்க கண்டுக்க போறதே கிடையாது. அதை நான் தப்புன்னு சொல்றேன். ரைட்டு, நாங்கள் அவங்க எல்லா துறையிலும் ஊழல்னு சொல்லிட்டோம். அப்போ எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீதும் ரெய்டு நடத்துகிறோம். அதனுடைய முடிவு என்னவாகும்? கோர்ட்டில் இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க, அதன் மூலம் அரசுக்கு இழப்பு, அதுக்கப்புறம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள், லஞ்சம் வாங்கினார்கள் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டும். எத்தனை வருஷ காலமாக இருக்கின்ற கட்சி அது. இது மாதிரி எத்தனை வழக்குகள், எத்தனை ரெய்டு பார்த்துருப்பாங்க, எத்தனை சொத்து குவிப்பு வழக்கு, எத்தனை தண்டனை, எத்தனை அமைச்சர்கள் சிறைக்கு போகணுன்ற கன்விக்ஷன், அதையெல்லாம் உடைச்சிட்டு அவங்க வெளில இருக்காங்க. புரியுதுங்களா? அப்பேற்பட்டவங்களோட நீங்க மோதறீங்கன்னும் போது உங்களுடைய கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இல்லாம ஊத்திக்கிச்சின்னு சொன்னா இங்க உங்களுடைய எதிர்கட்சி ராகுல் காந்தியோ காங்கிரஸோ கிடையாது, திமுக. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அண்ணாமலை வரப்போ நீங்க இந்த வழக்குகள்ல தோத்து போயிட்டீங்கன்னு சொன்னா சரியான அடி வாங்குவாங்க தாவேகா. அதுக்கு அண்ணன் திருமாவளவன் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கு. ஜோசியர்ன்றதுனால நியமிக்கப்படவில்லைங்க. அவருக்கு ஒரு அதிகாரியாக ஆலோசகராக செயல்பட்டார். அதனால அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் ஜோசியமும் பார்க்கிறார். அவர் கட்சியில இப்படிதான் முட்டு கொடுத்தார். ஆனா அந்த நியமனத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? அவர் யோசிச்சிருக்கலாம், ஒரு நாள் கழிச்சு நம்ம பதில் சொல்லியிருக்கலாம் போல இதே அவசரப்பட்டு முட்டு கொடுத்துட்டோமே அப்படின்னு. ஸோ அப்பேற்பட்ட படங்களை இயக்கினவர் என்ன கேட்டா, இன்றைக்கு வருகின்ற புதிய இயக்குனர் அவங்க அவரை பார்த்து கத்துக்கணும். அவருக்கு இயக்குனர் இமயம்னோ இல்லோ பட்டம் கொடுக்காட்டாலும் நான் சொல்லுவேன், அவர் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கின்றார் தமிழ் திரையுலகத்தில், எந்த காலத்திலும் இருப்பார்னு நான் சொல்லுவேன். இளையபதனிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் ஞானி, அரசியல் சக்கரவர்த்தி நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். ஆக்சுவலா நேற்றுக்கு விஜய் அவர்கள் ஃபுல்லா ரன்னிங்ல இருந்தாரு. 3 கிலோமீட்டர் இந்தியாவிலேயே அதிக தூரம் ஓடின சிஎம்னு சொல்லலாம். 3 கிலோமீட்டர் ஓடின ஒரே முதலமைச்சர் இவர் மட்டும்தான். அந்த பாணியில சொல்லி இருந்திருந்தாருங்களா? அதான் அவர் சொன்னார். சொன்ன வார்த்தைகளை நீங்க நல்லா கவனிக்கணும். அப்படியா சார்? சார் எல்லாருமே 3 கிலோமீட்டர் மராத்தான் ஓடின ஒரே முதலமைச்சர் இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. அவரு ஓடினாரு, கோவா முதலமைச்சர் ஓடினாரு, உமர் அப்துல்லா ஓடினாரு, 21 கிலோமீட்டர், அப்புறம் ஹரியானா சிஎம் ஓடினாரு. அப்படின்னா அவங்களாம் எத்தனை கிலோமீட்டர் ஓடினாங்க? அவரு ஒமர் அப்துல்லா 22 கிலோமீட்டர் ஓடினாரு. 3 கிலோமீட்டரா ஓடினாரு? 3 கிலோமீட்டர் ஓடின ஒரே முதலமைச்சர் இவர் தான். ஸோ டெக்னிக்கலி அது வேலிட். அதை நீங்க கேள்வி கேட்க முடியாது. ஒமர் அப்துல்லானா அவர் 22 கிலோமீட்டர் ஓடினாருங்க. நாங்க என்ன 22ன்னு சொன்னோமா, இல்ல மராத்தான் ஓடின ஒரே சிஎம் இவருன்னு சொன்னோமா? 3 கிலோமீட்டர் ஓடினவர் இவர் தான் சொல்லியிருக்கோம். அப்புறம் இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க நீங்க? பட் இருந்தாலும் அது டோன் எந்த மாதிரி டோன் சார்? எங்க சிஎம் தான் அதிக கிலோமீட்டர் ஓடின சிஎம் அப்படின்னு சொல்லவே இல்லை. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? 3 கிலோமீட்டர் ஓடின ஒரே சிஎம் இவருன்னு சொல்லியிருக்காரு. அவர் உண்மையைத்தான் சொல்லியிருக்காரு. நீங்க அவர் மட்டும்தான் ஓடி இருக்காருன்னு நினைச்சீங்கன்னா அவர் ஏதாவது சொன்னாரா? இவர் மட்டும்தான் இது மாதிரி மராத்தான் ஓடினாருன்னு சொன்னாரா? அப்படி பார்க்க போனா மாசு அவர்கள் இந்த வயசுலயும் அவர் எப்படி கீப் ஃபிட்டா இருக்காரு பாத்திருக்கீங்கல்ல. இன்ஃபேக்ட் அவரு மந்திரியா இருக்காரோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம் சார். அதான் சார் டவுட் மாசு சுப்பிரமணியன் 3 கிலோமீட்டர் கூட ஓடினது இல்லையா என்ன? அவர் எத்தனை பக்கம் எங்கெங்கே ஓடினார்? அவர் 20 கிலோமீட்டர் ஓடி இருக்காருப்பா. இங்க பேச்சு 3 கிலோமீட்டர் முதலமைச்சர். ஆமா. அவர் மாசு அவர்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் போவார். அதுக்கப்புறம் அந்த வாக்கர்ஸ் அசோசியேஷன், ஜாகர்ஸ், ரன்னர்ஸ் இதிலெல்லாம் ரொம்ப தீவிர ஈடுபாடு. அந்த மாதிரி போகிறவங்களோட நிறைய அது மாதிரிலாம் கலந்துட்டு இருக்காரு. ஆனால் 3 கிலோமீட்டர் கிடையாது. அவரோட வயசு என்ன அது நம்ம பார்க்கணும்ல. ரைட். இனியும் அவர் சொன்னது டெக்னிக்கலி கரெக்ட். நீங்க வேற அர்த்தம் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகே சார். பட் இருந்தாலுமே ஒவ்வொரு தடவையும் அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, இப்போ தாவேகாவும் வந்திருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ட்ரக்குக்கு நோ சொல்லுவோம் இந்த மாதிரி மாரத்தான் ஓடுறாங்க. ஆனால் ஒளிச்சப்பாடு இல்லையே சார்?
அதை நீங்கள் ஒரே நாளில் வச்சிட முடியுமா? திமுக ஆட்சியில் அந்த மாதிரி வளர்த்துட்டு போயிட்டாங்க அப்படி தானே சொல்லினுக்கிறாங்க. சரிங்க, அவங்க ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அவங்க ஆட்சியில் ஊழல், அவங்க ஆட்சியில் போதை மருந்து, அப்புறம் அவங்க ஆட்சியில் வந்து பாலியல் குற்றங்கள், இன்னும் என்னென்னவோ சொல்லுங்க. அதனால தான் உங்ககிட்ட ஆட்சியை ஊத்துக்கிறாங்க. நீங்கள் இப்படியே அவங்க ஆட்சியில் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா கரெக்டு. ஒரு மாதம் தான் ஆயிருக்குது, அதுக்குள்ளே வந்து பெருசாக டகால்டுங்கன்னு பண்ண முடியாது, நான் எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க ஆட்சியில் முடிச்சுட்டு போன திட்டங்களுக்கு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கும் போது அப்போ இந்த கேள்வி வரத்தானே செய்யும். எல்லாத்துக்குமே வந்து 6 மாதம் டைம் கொடுங்கன்னு சொன்னால் ஓகே. இப்போ அவங்க வந்து கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு போயிருப்பாங்க, அந்த டெலிவரி இப்போ வரும், அதை நம்ம பண்ண மாதிரி நம்ம கிரெடிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ 1 மாதத்தில் இதை பண்ணும்போது அதை பண்ண முடியாதான்ற கேள்வி வரும். ஸோ இவங்களுடைய ஆக்ஷன் தான் இவங்களுக்கு எதிராக பேக் ஃபயர் ஆதே தவிர மற்றவங்களை குறை சொல்லி இல்லை எதிர்கட்சிகள் வந்து இது மாதிரி சோர் லூசர்ஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா இப்போ போதைப் பொருள் இப்போ எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்காங்க சார் சொல்ல வரீங்க? கட்டுப்படுத்துவோம், படுத்தினே இருப்போம், 5 வருஷம் 10 வருஷம் நடத்திட்டே. இட்ஸ் a never ending process. டகால ஓவர் ரைட் எல்லாம் பண்ணிட முடியுமா? ஓகே சார். அடுத்தது நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் திடீர்னு தமிழ்நாடு வந்திருந்தாங்க. வந்த உடனே விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி விஷயங்கள் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் என்னடானா ஒன்றிய அரசுன்னு சொல்ல மாட்டோம், இந்திய அரசுன்னு சொல்லுவோம் அப்படின்னு. என்ன சார் திடீர்னு ஏதாவது சிங்க் ஆயிடுச்சா என்ன? என்ன சப்போர்ட் பண்ணாங்க அவங்க? அவரு என்னது அங்க சட்டசபையில் அரசியல் பேசாம வேற என்ன பேசலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நமக்கு தான் அரசியல் காசு கொடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல சரி, நமக்கு தான் அரசியல் பேச வரல, ஏதோ ஒருத்தர் அரசியல் பேசுறாரு அதனால சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதாவது சொல்றாங்களா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் சொல்லலப்பா, அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் எல்லாம் சொல்ற விஷயம்னா அதை பாருங்க சார். அவங்க வந்து அரசியல்வாதி கிடையாது சார், இதுதானே எல்லாம் முற்று குத்துக்குறாங்க. வா, நான் இங்கே வந்து உங்ககிட்ட உட்காடுறேன், நீ கேள்வி கேட்குற, பதில் சொல்கிறேன், நான் எதையோ குண்டக்க மாட்டேங்க சொல்லிட்டு தம்பி எனக்கு அரசியல் தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னால் எழுந்து போடான்னு சொல்லுவியா மாட்டியா? ஏதோ உனக்கு அரசியல் தெரியும்னு பொய்யா நம்பினாலும் அவங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிறேன். நீ பாட்டி எனக்கு அரசியலே தெரியாதுன்னு சொல்லிட்டியானா அப்புறம் நான் என்னதுக்கு ஒன்று வச்சு கேள்வி கேட்கறது அப்படின்னு. அப்போ அரசியல்வாதியாக இருந்துட்டு அவங்க அரசியல்வாதி கிடையாதுன்றத ஒரு கிரெடிட்டாக அவருடைய ஆதரவாளர்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது இதை தான் நான் அடிக்கடி சொல்கிறது. தமிழக பாஜக தலைவருடைய நிலைமை எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. இங்கே வந்து தாவேக ஆட்சியை எதிர்த்து இவர் கேள்வி கேட்டுனுக்கிறார். அவங்க வந்து அரசியல் பேசாமல் இதை பாருங்க, சட்டமன்றம் ஆர் பாராளுமன்றம் அப்படின்றது வந்து அந்த ஆட்சி சம்பந்தமான விஷயங்களை பேசுகின்ற விஷயம். அங்கே வந்து அரசியல் பேசுறதுனா கரெக்டு, அரசியல் பேசத்தான் செய்வாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூட்டணி கட்சிகளே அதை கடுமையாக கண்டனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் தலைவர், அவரு எவ்வளோ கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். திருமா அவர்கள் சொல்லியிருக்காரு, கம்யூனிஸ்டுகள் பேசியிருக்காங்க. அப்போ உள்ளுக்குள்ள மந்திரி சபையில் இருக்கிற கட்சிகளே வந்து இதை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கும் போது பாசிசம்னு அவங்கள சொல்லிட்டாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அப்போ மேலிட பாஜக இதுதான். நான் வந்து புதுசா ஒரு விஷயம் சொல்லினுக்கிறேன். எனக்கு என்னவோ இப்போ இந்த ஒரு கம்பெனி இருக்கும், அவங்க வந்து நாடு முழுக்க எங்களுக்கு டீலர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ இப்போ நீங்கள் வண்டி கூட வாங்குறீங்கன்னு சொன்னால் நேற்று வரைக்கும் வந்து விக்ரம் ஏஜென்சி அப்படின்னு அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த டீலர்ஷிப்பை தூக்கிட்டு அருண் ஏஜென்சிக்கு கொடுத்துருவாங்க. அடுத்த நாள்லேருந்து பழைய வண்டியாக இருந்தாலும் இங்கே தான் சர்வீஸ் பண்ணணும், ஏன்னா கம்பெனி ஒன்று தான் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இது நாள் வரை எங்களுடைய டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக தமிழக பாஜக இருந்தது. மே 10 இல்லை மே 13 தாவேகா எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்களான்னு டவுட்டாக இருக்குது. அப்படி தானே இருக்கு. இங்கே இருக்கவங்க சண்டை போட்டுனுக்கிறாங்க, அங்கே இருக்கவங்க சப்போர்ட் பண்ணினுக்கிறாங்க. விளங்கிரும். அது ரொம்ப நல்லா இருக்குப்பா. அதான் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சும்மாவா சொன்னாங்க? நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. இனிமே தமிழக பாஜக அவங்களை எதிர்த்து தாவேகாவை எதிர்த்து ஏதாவது பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படியே சார் பாக்குறீங்க? காங்கிரஸும் அதே மாதிரி தான் சார் இங்கே தமிழ்நாட்டில் சண்டை போட்டிருந்தாங்க. ஆனால் மேல் இடத்துல இதில் இருந்தாங்க ஒன்னா கூட்ட திமுகவோட. இப்போ இங்கே தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், இப்போ இது தேசிய கட்சி பாஜக மாதிரி, தமிழக காங்கிரஸ் தலைவர் அந்த ஆக்ஷன் காமிச்சதுக்கு கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணியிருக்காரா? இல்லை. அப்போ அப்படியே நேராக பாஜக வாங்க. இங்கே தமிழக பாஜக இதை எதிர்த்து இருக்கின்றது. அப்போ மேலிட பாஜக ஆதரிக்கின்றது. காங்கிரஸ் மாதிரி கூட நீங்கள் இல்லையே, அப்புறம் அவங்கள என்னான்னு சொல்கிறது? நான் அதுதான் சொன்னேன், இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பை மாற்றிட்டாங்க போல. இது ஏற்கனவே இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க,
தாவேகா வந்து பாஜகவுடைய பி டீம்லாம் கிடையாது, அவங்க தான் ஏ டீம் அப்படின்னு. எனக்கு என்னவோ அது நிஜமாயிடுமோன்னு தோணுது விக்ரம். ஒருவேளை சார் விஜய் அவர்கள் வந்து சரி ஒன்றிய அரசு, அதாவது இந்திய அரசோட நம்ம ஒன்றிணைஞ்சு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுனால அவங்களும் சாஃப்ட் கார்னர் பார்க்கலாமே. சரி, இது வந்து நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்க விஷயம் விக்ரம். அதாவது மத்திய அரசாங்கத்தோடையும் சண்டை போட்டிக்கினே இருந்தாதான் நீங்க வந்து பார்த்தீங்களா என்ன கெத்து அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு இருந்த செல்வாக்கு அப்படின்றது வேற யாருக்கும் கிடையாது. ஆனா அவரே வந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பார்த்தீங்களா, எதிர்த்துட்டா நான் வீரன் அப்படின்லாம் காமிச்சிக்கல. அவரு வந்து என்னத்துக்கு பிரச்சனை, நம்ம பாட்டுக்கு அவங்க மத்திய அரசு, நம்ம மாநில அரசு வேணுங்கிறத கேட்போம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு ஆட்சி நடத்தி கொண்டு இருந்தார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த திமுகவில் தான் அது கூட பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து அவங்க உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்றது மத்தியில் வேற கட்சி ஆட்சியில் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த கோஷத்தை கையில் எடுப்பாங்க. இவங்களோட கூட்டணி அங்கே ஆட்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும்னாலும் எடுத்துக்காங்கன்னு, கச்சத்தீவா எடுத்துக்காங்க, காவிரியில் அணை கட்டணமா எடுத்துக்காங்க, இப்படித்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன அவங்க குரல் கொடுக்குற ஒரே விஷயம், எங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ வேணும், அதுக்கு மட்டும்தான் குரல் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோமே தவிர, மற்றபடி அவங்களுடைய இணக்கமான கூட்டணி கட்சி இருக்கும்போது அவங்க எதுக்கும் குரல் கொடுக்க மாட்டாங்க. எது நடந்தாலும் முட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு இவங்க சொல்றாங்களா குசராத் கலவரம், குசராத் கலவரம் அப்படின்னும் போது அதுக்கே என்ன சொன்னாங்க, அது அங்க ஒரு மாநிலத்தில் நடக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதானே சொன்னாங்க. அப்ப கூட்டணி மந்திரி சபையில வேற இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறமா தானே வந்து வெளில வராங்க. இன்னைக்கு குசராத் கலவரம்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஏதாவது சொன்னாங்களா அந்த 2 வருஷ காலகட்டத்தில்? ஸோ அவங்க இதுவே தனி, புரியுதுங்களா? ஸோ மத்திய அரசுடன் ஒத்து போவது, ஒன்றிணைந்து போவது அப்படின்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை சரண்டர்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து நமது முதலமைச்சர் அவர்கள் இது மாதிரி மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக போவோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இதுதான் தேவை. சும்மா சண்டை போட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிளேயிங் டு த கேலரி தானே தவிர மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க? அதை அவங்க கண்டுக்க போறதே கிடையாது. அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள்ல அந்த இணக்கம் இருக்க வேண்டும். அரசியல்ல இணக்கம் இருக்கின்றதுன்னும் போதுதான் எனக்கு சந்தேகம் வருது. இப்ப புரியுதுங்களா நான் எங்க அந்த டிஃபரன்ஸை கொண்டு வரேன் அப்படின்னு? இப்ப இவங்க வந்து இது மாதிரி எங்களுக்கு வந்து இந்த திட்டம் செயல்பட வேண்டும், அதுக்கு வந்து நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னாங்கன்னா அவங்க ரைட்டு, சட்டப்படி சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து நிதி ஒதுக்குறாங்கன்னா அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அரசியல் விஷயங்கள்ல நீங்க வந்து அவங்கள சப்போர்ட் பண்றீங்கன்னு சொன்னா அப்ப அது வந்து மத்திய மாநில அரசு உறவுகள்ன்றது கிடையாது, தாவேகா பாஜக உறவு. இப்ப வந்து சட்டசபையில அரசியல் பேசாம என்ன பேசுவாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கும் மத்திய மாநில உறவுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு சொல்லுங்க. அரசியல் பேசினார் அப்படின்னா அப்ப முழுக்க முழுக்க அரசியல். அப்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அப்படின்றது அரசியல் கிடையாது. அந்த இணக்கம் அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் அந்த இணக்கம் அப்படின்றது. இப்ப புரியுதுங்களா? ஒரு நாள் தமிழக பாஜக தலைவராக இருந்து பார், என்ன கஷ்டம்னு உனக்கு புரியும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ ஏவா வீட்டில் வந்து ரைடு நடக்குது, அதில் வந்து கோர்ட் சரவணன்லாம் உள்ள வந்து எனக்கு உள்ள போக பர்மிஷன் கொடுங்கன்ற அளவுக்கு வீடியோலாம் பார்க்க முடியுது. ஆர்.ராசா அவர்களுக்கு வந்து அளிக்கிறாங்க. ஏன்னா சார் இந்த அளவுக்கு வந்து திமுகவை கஷ்டப்படுத்துறாங்க தாவேகா. இதே பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி இப்படின்னு சொல்லலாம். நான் அப்படிலாம் பார்க்கல. ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, 4 வருஷமா எதுவும் நடவடிக்கை எடுக்கல, அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ரைட். ஏன்னா மக்கள் எதிர்பார்ப்பதும் இதுதான். ஆனால் பாஜகவுக்கு இருக்கின்ற ஒரு குஷன் தாவேகாவுக்கு கிடையாது. என்னது சார்? இப்போ இந்த மாதிரி ரெய்டு நடத்திட்டாங்க, அடுத்தது கைது வருமா என்ன அது நமக்கு தெரியாது. இன்னும் எத்தனை பேருக்கு எதிராக ரெய்டு நடக்கும் அதுவும் நமக்கு தெரியாது. இதில் அண்ணன் ஏவா வேலு அவர்களாகட்டும், இல்லை ஆர்.ராசா அவர்களாகட்டும், அவர்களுடைய பேட்டியெல்லாம் நம்ம பார்த்தா அப்படியே ரொம்ப தெம்பா இருக்காங்க, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அது வந்து இதுவரைக்கும் அப்படித்தான் இருக்கின்றது. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் திமுக அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை, நிரூபிக்க முடியவில்லைன்னு தான் சொன்னாரே தவிர நாங்கள் குற்றமே பண்ணலைன்னு சொல்லலை. நிரூபிக்கலை, உங்களால நிரூபிக்க முடியல, அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டம். இந்த நேரத்தில் ரைட்டு, நாங்கள் வந்து அவங்க வந்து எல்லா துறையிலும் ஊழல்னு சொல்லிட்டோம், அப்போ எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீதும் ரெய்டு நடத்துகிறோம். அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும்? கோர்ட்டில் இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க, அதன் மூலம் அரசுக்கு இழப்பு, அதுக்கப்புறம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள், லஞ்சம் வாங்கினார்கள் அப்படின்றத நிரூபிக்க வேண்டும். அப்படி முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நேராக அங்கே பாஜகவுக்கு வாங்க. அவங்க வந்து 2014 காலகட்டத்தில் ஆட்சிக்கு வரும்போது அப்போ அந்த 2G ஊழல் அப்படின்றது பெரிய அளவில் இருந்தது. ஆர்.ராசா அவர்கள் கூட சொன்னார், ஈவன் காங்கிரஸ் திமுக 2 பேரும் ஒருத்தர் குறை சொல்லிக்கினாங்க, அதான் அவங்க பண்ணதுனால நாங்கள் பலி ஆயிட்டோம் அப்படின்னு ஒருத்தர் மாற்றி குற்றம் சாட்டி கொண்டார்கள். இன்னைக்கு அந்த 2G கேஸ் என்னவா இருக்கு? எவ்வளவு பெரிய விஷயமாக பேசப்பட்டது.
ஒரு ஆங்கில பத்திரிகையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதில் வந்து 1,76,000,000,000,000,000 போட்டு இதுதான் ஹெட்லைன்ஸில் இருந்தது. அப்போ ஜனங்களுக்கு அது புரியவில்லை. எத்தனை முட்டாய், இது எப்படி? நமக்கெல்லாம் என்ன தெரியும்? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 10 கோடி, அதுக்கு மேல நமக்கு மொக்கம் 100 கோடி, 101 இல்லை, 1000 கோடி, 10,000 கோடி, 1 லட்சம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நமக்கு வராது. இதுதான் அந்த வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை வருஷம் ஆச்சு? கடைசியா அங்க விசாரணைக்கு வரும்போது சிபிஐ தரப்புல அந்த 2G கேஸ் அப்பீல் போயிருக்காங்கல்ல, சிபிஐ தரப்புல யாருமே ஆஜராகலைன்னு ஜட்ஜி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆனாலும் இப்ப இன்னைக்கும் தமிழகத்துல வந்து பாஜக ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து வெறுத்து போய் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க பாட்டுக்கு அவ்வளோ கேஸ் போட்டீங்க, ரைடு நடத்துனீங்க, கடைசியில ஒண்ணுமே நடக்கல, இது என்னதான் பண்ண போறீங்க அப்படின்றது தான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. இதே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான ரைடு, இன்னும் பல இடங்கள்ல இந்த டாஸ்மாக் விஷயமாகட்டும், இந்த மாதிரி நிறைய பண்ணாங்க. இது வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க தமிழக மக்கள். ஏன்னா திமுக ஊழல் அப்படின்றது ஏதோ புதுசா தாவேகா வந்து சொல்லி தான் நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இது காலகாலமா நம்ம தெரிஞ்சு மக்கள் வந்து சொல்லி வச்சிருக்க விஷயம். அப்போ மக்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கும்போது ரைடு கீடு அப்படின்லாம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா சினிமாவில் வந்து வில்லன் அடி வாங்குறான் அப்படின்னும் போது அடிக்கிறது யாரோவா இருந்தாலும், அது ஷோ ஃபைட்டாக இருந்தாலும் நாம் வந்து சந்தோஷப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி எப்பா ஊழல் பண்ணவங்களாம் மாட்டுறாங்கப்பா அப்படின்னு நினச்சிருந்தோம். கடைசியில் இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆகி போயிடுச்சு. இது வந்து நாடு முழுக்க இருக்கின்றது. பல பேருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. அது கபால்னு அவங்க கட்சியோடு வந்து சேர்ந்துருவாங்க, இல்லை தனியாக வந்து சேர்ந்துருவாங்க. வாஷிங் மிஷின் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு ஏமாற்றம் அப்படின்றது நாடு முழுக்க மக்களுக்கு இருக்கின்றது. ஆனால் ஏன் எலக்டோரலா அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணல பாஜகவுக்கு அப்படின்னா, எதிர்க்க இருக்கிறது யாரு? அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி. அதனால அவங்களால வந்து மறுபடியும் ஜெயிச்சு வர முடியுது. ஆனா தாவேகாவும் அதே மாதிரி ரைடு, கேஸு, எஃப்ஐஆர் இப்படின்னு ஆரம்பிச்சுட்டு எதையும் நிரூபிக்க முடியலை அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு எதிர்க்க இருக்கிறது திமுக. எத்தனை வருஷ காலமா இருக்கின்ற கட்சி அது. இது மாதிரி எத்தனை வழக்குகள், எத்தனை ரைடு பார்த்துருப்பாங்க, எத்தனை சொத்து குவிப்பு வழக்கு, எத்தனை தண்டனை, எத்தனை அமைச்சர்கள் சிறைக்கு போகணுன்ற கன்விக்ஷன், அதையெல்லாம் உடைச்சிட்டு அவங்க வெளில இருக்காங்க. புரியுதுங்களா? அப்பேற்பட்டவங்களோட நீங்க மோதறீங்கன்னும் போது உங்களுடைய கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இல்லாம ஊத்திக்கிச்சின்னு சொன்னா, இங்க உங்களுடைய எதிர்கட்சி ராகுல் காந்தியோ காங்கிரஸோ கிடையாது, திமுக. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அண்ணாமலை வர போறார். அப்போ என்னங்க, இன்னும் பெருசா ரைடு விட்டீங்க, கேஸுன்னீங்க, அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதுதான் நான் சொன்னேன், பாஜகவுக்கு இருக்கின்ற குஷன் தாவேகாக்கு கிடையாது. ஏன்னா அங்க காங்கிரஸ் இருக்கின்றதுனால ஜனங்க மெர்சலாயிட்டு பாஜகவுக்கு ஓட்டு போட்டுனுக்கிறாங்க. இங்க அப்படி கிடையாது. நீங்க இந்த வழக்குகள்ல தோத்து போயிட்டீங்கன்னு சொன்னா சரியான அடி வாங்குவாங்க தாவேகா. அதுக்காகவாது இந்த கேஸ் எல்லாம் சரி. ஒரு விஷயம், அதாவது இந்த லீகல் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மெரிட்டுக்கு தான் வந்து ரைட், இவர் ரொம்ப டேலண்டட், அவர் வந்து அந்த கட்சி சார்பு இந்த கட்சி சார்பு அப்படின்லாம் இருந்தா கூட இல்லப்பா அவர் வந்து எஃபிஷியன்ட்பா அப்படின்ட்டு நியமனம் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ அது டவுன் த லைன் வரணும். இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான வழக்கு என்ன சுகுரா திமுக ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்னும் போது எப்படி இந்த ஊழலை வெளிக்கொண்டு வரலாம்? ஏன்னா நீங்க பாட்டுக்கு சகட்டு மேனிக்கு எல்லா துறையிலையும் ஊழல் இருக்குதுன்றீங்க, பார்ட்டி ஃபண்டுன்றீங்க. நிரூபிக்கணும், ஆதாரங்கள் வேணும். சும்மா சொன்னா மட்டும் போதாது. வெறும் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு வெறும் குற்றச்சாட்டு மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஜனங்க வந்து அதுக்கப்புறம் பெரிய ஏமாற்றத்துக்கு போயிடுவாங்க. அதனுடைய இம்பாக்ட் தாவேகாவைத்தான் பாதிக்கும். ஸோ அதுக்காகவாது கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். திமுக பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை ஞாபகத்தில் வச்சுன்னு கேஸ் நடத்தணும். ஓகே சார். அது மாதிரி இந்த ஏவாவேலு கேஸில் வந்து இப்போ திடீர்னு அண்ணாமலை அவர்களும் களம் இறங்கியிருக்காரு. அதாவது அவங்க ரைட் நடத்தலாம் நான் பாராட்டுறேன், பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள் கையில் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை. ஸோ இப்போ என்ன தாவேகாக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா இந்த அண்ணாமலை அவர்கள்? இப்போ நீங்க வந்து ஒரு ஏரியாவில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அங்கே வந்து சோதனை பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தர் போயிட்டு, சார் அங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குது சார்,
இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குது சார். இதெல்லாம் போய் பாருங்கன்னா, என்னங்க அவர் வந்து அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், அப்படியா அர்த்தம்? ஊழலை ஒழிக்க வேண்டும், ஊழல் பண்ணவங்க உள்ளே போனோம், இதான நோக்கம். அப்போ இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒன்று பாராட்டுறதுனா, எனக்கு ஒரு டவுட்டு, பாஜகவுடைய கருத்து என்ன இதில்? வரவேற்கத்தக்கதாக சார் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சொன்ன மாதிரி எனக்கு சொன்ன மாதிரி தெரியல. அதிமுகவுடைய கருத்து என்ன? சொன்ன மாதிரி தெரியல சார். ஏங்க என்னங்க இங்கேயோ உதைக்குதா அவங்களுக்கு? சரி, இப்போ அண்ணாமலை வந்து இதோ என்னென்னலாம் இருக்குது. சரி, இதில் ஆழமாக நுட்பமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும் விக்ரம். போன திமுக ஆட்சியில் அதிமுக அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேருக்கு எதிராக கேஸ் போட்டாங்க? நிறைய பேருக்கு. எங்கே போட்டாங்க? ராஜேந்திர பாலாஜி என்ன ஆச்சு? வெளியே தான் இருக்கிறாரு. ஏதாவது நடந்ததா? அந்த மாதிரி கண் துடைப்பு நடவடிக்கையாகி விடக்கூடாது. உண்மையிலேயே ஊழலை ஒழிக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு இருக்கார். இப்போ இதை தொட்டாங்கன்னா இதில் வந்து தாவேக்காவுக்கு வந்து catch-22 சிச்சுவேஷன். இப்போது சரி ரைட்டு, இதிலெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, நம்ம விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு இறங்கினாங்கன்னு சொன்னால் அப்போது கிரெடிட் வில் கோ டு அண்ணாமலை. சரியா? பார்த்தீங்களா, இவர் தான் எடுத்து கொடுத்தாரு, உடனே அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் ஊழலை ஒழிக்க போகிறாங்களா? அப்படியே அது ஆன பிளாட்டர் எடுத்து குத்துக்கிறாரு, என்னென்ன கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இவங்க ஒன்றுமே பண்ணல. அப்போ சும்மா இவங்களை மெர்சல் காமிக்கிறதுக்கு முன்னாடி அதிமுக இருந்த மாதிரி தான் போல இது அண்டர்ஸ்டாண்டிங்கு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வருமா? அதுதான் நான் சொன்னேன் catch-22 சிச்சுவேஷன் அப்படின்னு. இது நம்ம பெருசாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கிறது கிடையாது. இவர் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாரா, இவரை சப்போர்ட் பண்ணுறாரா, இப்படி தான் யோசிக்கிறோமே தவிர இதுக்குள்ளே இவ்வளோ அரசியல் இருக்குது அப்படின்றத நம்ம, ஏன்னா நமக்கு டைம் இல்லை, அப்படியே சும்மா ஹெட்லைன்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிடுறோம். உள்ளுக்குள்ளே போயிட்டு ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்க, வரிகளுக்கு இடையிலே நீங்கள் படிக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தான் இதில் இருக்க விஷயங்கள்லாம் தெரியும். சரி, என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம், பண்ணணும். இப்போ அந்த டாஸ்மாக் கேஸில் வந்து அந்த கவர்மெண்ட்டோட இதை வித்ரா பண்ணிக்க போகிறாங்க போல இருக்கு. ரைட், இது ஒரு நல்ல முன்னேற்றம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இடி வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களும் வந்து டாஸ்மாகில் ஊழல் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அது வேற, இந்த பொட்டிக்கு இவ்வளோ ரூபா வாங்கியிருந்தாங்க, அதை வந்து நாங்கள் இப்போ கஜானாவுக்கு திருப்பி விட்டு விட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நிஜமா அது லாஜிக்கல் கன்க்ளூஷன் போனோம். இப்போ இடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சொன்னீங்கல்ல, கேஸ் எல்லாம் போட்டிங்கல்ல, வந்து அவங்க வந்து ஸ்டே வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஏதோ சினிமா தயாரிப்பாளர் அவர்களுக்கு எதிராக கூட ஏதோ வீட்டில் சோதனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டே கொடுத்து இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு யாரும் கண்டுக்கிறது. சரி, ஈடியே அதை பற்றி பெருசாக கவலைப்படலான்னு போது நாம் என்னத்துக்கு கவலைப்பட போகிறோம்? அன்னைக்கு ரீல்ஸில் என்ன வருதுன்னு பார்க்குறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இடி அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை அந்த இடி வந்து ப்ரொசீட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தாவேகா சொல்லிடலாம், நாங்கள் என்ன பண்ண முடியும், பாசகவுக்கும் திமுகவுக்கும் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால தான் அவங்க விட்டுட்டாங்கன்னு பாஜக மேலே பழி தூக்கி போட்டுருவாங்க. புரியுதா? ஸோ இது வந்து தாவேகாவுக்கு ரொம்ப டபுள் அட்வான்டேஜ். அதுக்கு என்னங்க, நாங்கள் ஊழல்னு சொன்னோம், அது மத்திய அரசாங்கம் வந்து ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, அதனால் அவங்க வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ இந்த ஏவாவேலு அவர்கள் விஷயத்தில் பொறுப்பு இவங்க மேலே இருக்கு. அடுத்தது இதுவும் வந்து ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் தான், எஃப்ஐஆர் இருக்குல்ல, இடி வருவாங்களா? வரணும் வரணும், நியாயமாக எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இல்லை அந்த கேஸுடைய தன்மையை பொறுத்துனா, ஏங்க ஏதோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஞாபகம் இருக்கா, ஏதோ ஒரு காட்டெருமையை கொன்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டதுக்கு அது கேஸே குவாஷ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து சம்மன் அனுப்பினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ பண்ணாங்க. அது ஆக்சுவலாக என்னன்னா, இந்த மாதிரி வனவிலங்குகளும் வந்து அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸில் வருங்க, அதனால அவங்க வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. பட் அவங்க வந்து ரைட், நிறைய ப்ரையாரிட்டி அந்த ஒர்க்லோடு இருக்கும் இல்லையா, அந்த கேஸ் வந்து குவாஷ் ஆயிடுச்சுன்றதை இவங்க அனுப்பல போல இருக்கு, அதனால அவங்க சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கினாங்க. இங்க பார்த்தீங்களா, இடி இப்படித்தான் செயல்படுகின்றது, ஒரு பாவம் விவசாயி அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்குச்சு இந்த எஃப்ஐஆர் போது இவங்க கபால்னு வந்து குதிக்கல அப்படின்னா, அப்போ வந்து அகைன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தாவேகாக்கு அந்த குஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா பாஜக மேலே பழி போட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. பார்த்தீங்களா, அன்றைக்கி வந்து எஃப்ஐஆர் இல்லைன்னாங்க, நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம், வர வேண்டியது தானே அப்படின்ட்டு அப்படி டிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மத்திய பாஜக இதை உஷாராக கவனிக்கணும். இல்லை அது அரசியல் அப்படின்னு விட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போது விஜய் அவர்கள் வந்து அந்த டெல்லி
பிரதிநிதியாக வந்து நம்ம ஒரு, அதாவது நம்ம யாருது என்ன பண்ணிட்டாரு, ஜனநாயகன் தயாரிப்பாளர். அவரை போட்டிருக்கிறது சரியா சார்? இவ்வளவு நல்லது பண்றாங்க, திடீர்னு ஏதோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அவரை தூக்கி இந்த மாதிரி போஸ்ட்ல போடுறது, ஏதோ அமைச்சருக்கு ஈக்குவலான போஸ்ட் அல்ல சார் அந்த போஸ்ட். இது நிறைய வாத பிரதிவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்கு. அவர் வேற வந்து வேறொரு மாநிலத்தை சார்ந்தவர், கர்நாடகாவை சேர்ந்த. ஆமா அப்படின்லாம் சொல்றாங்க. முதல்ல எனக்கு இதுலயே ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு பிரதிநிதின்றது தேவையா? என்ன லயசன்? இதுதான் சொல்றாங்க. அங்க இருக்கவர் வந்து லயசன் அப்படின்றதாகத்தான் இந்த பிரதிநிதி அப்படின்ற போஸ்டுக்கே வந்து ஒரு ரீசன் சொல்றாங்க. என்ன லயசன் தேவை இருக்கு? மத்திய அரசாங்கம் ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு, அதே மாதிரி மாநில அரசாங்கமும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இவங்களுக்குள்ள ஏதாவது வேணும் அப்படின்னா முதலமைச்சர் இந்த துறை சார்ந்த மத்திய அமைச்சர்களையோ இல்லை பிரதம மந்திரியோ நேரில் சந்தித்து இது பண்ணுறது அப்படின்றத விட்டுட்டு கூட லைசனுக்கு ஒத்துரு அப்படின்னா முதல்ல இதுவே எனக்கு கேள்வியாக இருக்குது. புரியுதுங்களா? எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்டுன்னு கேட்குறேன் நான். எப்படி யாரோ ஒருத்தர் வந்து தான் உக்காந்துட்டு மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் பாலமாக இருக்கணுமா? அப்போ இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதையும் தாண்டி வேற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ தனியார் நிறுவனங்கள் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லைசன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி மற்ற அரசு நிறுவனங்கள் அவங்களோடலாம் இது பண்ணி அப்படின்னு. அப்போ அரசு நிறுவனங்களோட லைசன் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். அது தனியார் நிறுவனங்கள் என்னன்னா அந்த ஸ்மூத் ஒர்க்கிங்க்கு. இதுக்கு அரசாங்கங்களுக்கு இது தேவையா? அப்போ அதுவே தேவையான போது நீங்கள் கர்நாடகத்தில் இருக்கவர், ஆந்திராவில் இருக்கவர், தெலுங்கானாவில் இருக்கவர், இதெல்லாம் என்ன கேள்வி. பட் இந்த அரசாங்கத்தில் வந்து பதவிகள் அப்படின்றது வந்து நமக்கு விசுவாசமாக இருந்தவர்கள், கூட இருந்தவர்கள், அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, மந்திரி பதவிகளே வந்து ஃபேன் கிளப்பை சார்ந்தவர்களுக்கு அப்படின் போது இதெல்லாம் நம்ம என்னத்தை கேள்வி கேட்க முடியும்? நீங்கள் ஓட்டு போட்டு அவங்கள உட்கார வச்சிட்டீங்க, அவங்க யாரை ஒன்றா இது பண்ணலாம். அன்லெஸ் சட்டப்படி ஏதாவது தடை இருக்கு அப்படின்ற வரைக்கும் அவங்க யாரை ஒன்றா நியமிக்கலாம். நீங்களும் நானும் என்ன கேள்வி கேட்க முடியும்? அவருடைய அந்த ஜோசியர் அப்படின்னு சொன்னாங்க, அவரை நியமித்தார்கள் அப்படின்னாங்க. அதுக்கு அண்ணன் திருமாவர்கள் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? ஒரு ஜோசியர்ன்றதுனால நியமிக்கப்படவில்லைங்க. அவருக்கு வந்து ஒரு அதிகாரியாக ஆலோசகராக செயல்பட்டார், அதனால அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் ஜோசியமும் பார்க்கிறார், அவர் கட்சியில் இப்படிதான் முட்டு குத்தார். ஆனா அந்த நியமனத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், ஒரு நாள் கழிச்சு நம்ம பதில் சொல்லியிருக்கலாம் போல இதே, அவசரப்பட்டு முட்டு கொடுத்துட்டோமே அப்படின்னு. இந்த மாதிரி இருக்குது. அதனால நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, இதெல்லாம் தான் நடக்கும். 5 வருஷம் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கணும். அது மக்கள் முடிவு செய்யணும். நீங்களும் நானும் என்ன கருத்து சொல்ல முடியும்? அது அவருடைய ப்ரெராகேட்டிவ்னு ஆகிப்போச்சு. அவர் யாருக்கு வேணா கொடுப்பாங்க. இதுல வேற இன்னும் சில பேர் இங்க அந்த கட்சிக்காரங்கள்லாம் ஆதரவாளர்கள் முட்டு குத்துன்னு அது பாருங்க. அந்த படம் அவ்வளோ நஷ்டம் வரும்போது கூட இருந்தார். ஏங்க இந்த மாதிரி வந்து சொந்த காரணத்துக்கு வந்து கூட இருந்தவங்களுக்காக பதவி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி கவர்மெண்ட் இதை குத்துனுங்கிறாங்க. ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி, கெட்ட பேர் அப்படின்றது வந்து எதிர்கட்சிகளால் வருதில்லை, கூட இருந்துக்கினே முட்டு குத்துனுக்கிறாங்க பாருங்க, அவங்களால தான் வருகின்றது. அதை பார்க்கணும். ஓகே சார். சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இன்னைக்கு வந்து பாக்யராஜ் மறைந்த தினம். ஓகேங்களா? நீங்கள் சினிமா துறையில் நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கீங்க, பண்ணியிருக்கீங்க. பாக்யராஜ் அவர்கள் நீ கவர்ந்த விஷயங்கள் என்னவா பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப ஒரு அற்புதமான திரைக்கதை ஆசிரியர் பாக்யராஜ் அவர்களை பொறுத்தவரைக்கும். ஏன்னா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பாருங்க, பேய் படம், காமெடி படம் இதெல்லாம் லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னா, இன்னும் மற்ற படத்துலலாம் லாஜிக் பார்க்குற மாதிரி தான். இந்த லாஜிக்னு கேட்டாலே அதை பாருங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இதில் ஒரு டைரக்டர் சொன்னார், நிறைய குறியீடெல்லாம் வைப்பார் அவர். இது பின்னாடி இது கோடு போட்டுக்குது இல்லை, இதுக்கு ஒரு குறியீடு, நீ கருப்பு சொக்கா போட்டிருந்தா அதுக்கு ஒரு குறியீடு, அதில் வெள்ளை டிசைன் போட்டிருந்தா அதுக்கு ஒரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குறியீடுன்னு சொல்லுவாங்க. அவரே என்ன சொல்கிறாரு, சினிமா பார்க்க வர அப்படின்னா அங்கே ஸ்கூட்டரை பார்க் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டை கைட்டி மாட்டி வரல, அந்த மாதிரி மூளையை அங்கே ஐடி வச்சுட்டு வா. மூளையை கைட்டி நான் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன்னா அப்புறம் குறியீடெல்லாம் எப்படி டீகோட் பண்ணுறது? இத்தனைக்கும் அவர் நல்ல டைரக்டர், அவருடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமீபத்தில் கூட ஒரு படம் வந்திருந்தது, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு, நான் ரசித்தேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி லாஜிக்கு பார்க்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாதுன்றது வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப காலமாக இருந்து வருகின்ற விஷயம். ஆனால் பாக்யராஜ் அவர்களுடைய திரைக்கதையில் எந்த ஒரு இடத்துலையும் லாஜிக்கில் ஓட்டையே இருக்காது. அந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணுவார். இத்தனைக்கும் அவர் வந்து இப்போ ஏதோ விடியும் வரை காத்திரு அதை விடுங்க, மற்றபடி பிரம்மாண்டமான சாதாரண கதைகள் தான், அதை வந்து ஜனங்க ரசிக்கிற மாதிரி கொடுத்தவர் அவர். அப்படி இருக்கச்ச அந்த கதையில நீங்க ஏதாவது ஒரு சின்ன இடத்துல லாஜிக்கல ஓட்ட விட்டுனா கூட யாரும் பெருசா கேட்டிருக்க போறது கிடையாது. அதுவும் இப்போ வேணா கேட்பாங்களே தவிர அப்போ இதெல்லாம் யாரும் கேட்க போறது கிடையாது.
ஆனாலும் அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா ஒரு திரைக்கதை அமைச்சிருப்பார். அது எல்லாரும் கத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றேன். அது என்ன சொல்றது, ஆரம்பத்திலேருந்து அவர் அப்படிதான் பண்ணார். ஏதோ ஒரு பெரிய டைரக்டர் ஆயிட்ட பிறகு அப்படின்லாம் கிடையாது. ஆரம்ப காலத்திலேருந்து அவர் இயக்கிய படங்கள்லேருந்து அவர் இந்த 16 வயது நிலையில ஒரு சின்ன ரோல்ல வருவார். போசே போசே எல்லாம் போசே, இதுதான் டைலாக் அவருக்கு, தெரியுமா? அப்படி வந்தவர். அதுலயும் அந்த புதிய வார்ப்புகள், அதுல அவர் டப்பிங் கொடுத்துருப்பாங்க, அவருடைய ஒரிஜினல் வாய்ஸ் கிடையாது. நீ யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ஹீரோ அப்படின்னு ஒருத்தரை கற்பனை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, சார் ரஜினி கூட அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு மாதிரி ஆன்டி ஹீரோவா இருந்து அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்தவர். இவர் இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த கண்ணாடி, அந்த கண்ணாடியை போட்டுக்கின்னு அந்த லைட்டா ஒரு முன் வழுக்கை அதை மறைக்கிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலை வச்சுக்கின்னு ஒரு சண்டெல்லாமும் போட்டிருக்காரு. ஏதோ அந்த கும்பு சண்டை போடுறதா இருக்கணும், தூரல் நின்று போச்சு, மற்ற அதெல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் அந்த ஒரு நேச்சுரல் ஃப்ளோ இருக்கும் அவருடைய அந்த ஸ்கிரீன் பிளேல. அடுத்தது மக்களுக்காக இருக்கும் அவருடைய படங்கள், புரியுதுங்களா? அந்த ஹீரோ அப்படின்னும் போது ரொம்ப பில்டப் பண்றது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த இன்று போய் நாளை வா எடுத்துக்க, டவுன் டு எர்த், அதெல்லாம் ஒரு கல்ட் கிளாசிக்னு சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட படங்களை இயக்கினவர். என்ன கேட்டா, இன்றைக்கு வருகின்ற புதிய இயக்குனர்கள் அவங்க அவரை பார்த்து கத்துக்கணும், இந்த லாஜிக் ஓட்டை இல்லாமல் எப்படி எழுதுறது அப்படின்னு. இப்போ புதுசாக ஒரு இயக்குனர் வந்திருக்காரு, அந்த குரங்கு பொம்மையெல்லாம் கூட இயக்குனர் இல்லையா, செம்மையாக இருக்கும் அவரோடது, சான்ஸே கிடையாது. அது இப்படி நம்ம தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ நிஜமாகவே திரையுலகம் அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதில் முக்கியமானது ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணணும் அப்படின்றது. அந்த விஷயத்தில் பாக்யராஜ் அவர்கள் அவருக்கு இயக்குனர் இமயம் நோயிலோ பட்டம் கொடுக்காட்டாலும் நான் சொல்வேன், அவர் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கின்றார் தமிழ் திரையுலகத்தில், எந்த காலத்திலும் இருப்பார்னு நான் சொல்றேன். ஓகே சார், சூப்பராக விளக்கம் கொடுத்தீங்க சார். பொன்னான திரைப்படம் மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.